வணக்கம் 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 நண்பர்களே. தற்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய சவிதா மருத்துவமனை தற்பொழுது சீல் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது உண்மையான மதிப்பு மட்டும் பார்த்தோன்னா சுமார் 3500 கோடியாக இருக்கும் என்று தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த மருத்துவக் கல்லூரி தான் தற்பொழுது பிணத்திற்கு மேல் கருப்பு பணங்களை பணத்திற்கு மேல் தற்பொழுது பிணத்திற்கு மேல் கருப்பு பணங்களை பதுக்கி வைத்தும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இணைக்கலாம், இந்த சபிதா மருத்துவமனை கழகத்தின் முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகனுக்கும் சொந்தமான மருத்துவமனை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுதான் முற்றிலும் தவறான கருத்து. ஏனென்றால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் பினாமியாக ஜெகத் ரட்சன் அவர்கள் இருப்பதாக தற்பொழுது ஆதாரங்களும் இணையதளத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே 5 நாட்கள் சோதனையில் ஜெகத் ரட்சன் அவர்களுக்கு சொந்தமான 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்களிலும் பல்கலைக்கழகங்களிலும் சோதனைகள் நடத்தப்பட்டு 150 கோடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வைத்ததாகவும் 50 கிலோ தங்கமும் தற்பொழுது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இரவோடு இரவாக இவர்கள் குடும்பத்துடன் கைது செய்யப்பட்ட நிலையில் ஜெகத் ரட்சன் அவர்களுக்கு சொந்தமான பல்கலைக்கழகங்களில் ஆராயும் பொழுது அதில் 55% ஷேர்கள் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மு.க. ஸ்டாலின் பங்குகளுக்கு வைத்திருக்கிறார். இதன் அடிப்படையில் தான் தற்பொழுது சவிதா மருத்துவக் கல்லூரிக்கு சீல் வைப்பதாகவும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. மேலும் ஜெகத் ரட்சன் அவர்கள் விசாரணையில் இருப்பதாகவும் அவரது மனைவி பார்த்திங்கன்னா வாக்குமூலத்தின் அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதில் ஜெகத் ரட்சன் அவர்கள் கூறுகின்ற வாக்குமூலத்தின் அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கைது செய்யப்படலாம். இந்த நிலையில்தான் மருத்துவக் கல்லூரியில் படித்து வரும் மாணவர்கள் என்ன நிலைமை என்பதுதான் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகும் அளவிற்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒருவர் செய்யக்கூடிய தவறுக்காக ஒட்டுமொத்த கல்வி நிறுவனங்களும் தற்பொழுது பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் நாம் என்று கூறலாம். ஏனென்றால் தகுதி இல்லாதவர்களுக்கு அரியணை அமர்த்தினால் இதுதான் நடக்கும் என்று. ஏனெனில் மத்திய அமைச்சரவையில் மேலும் தற்பொழுது எம்பியாக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சன் அவர்கள் தமிழகத்தில் ஒதுக்கப்படக்கூடிய நிதிகள் அனைத்தையும் தனது பெயருக்கு மாற்றியமைத்து அதில் ஊழலில் செய்திருப்பதாகவும் முறைகேடு செய்திருப்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் கிட்டத்தட்ட 3500 குற்றப்பத்திரிகை அவர் மீது தாக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடத்தக்கது. உதயநிதி ஸ்டாலின் அல்லது மு.க. ஸ்டாலின் இவர்கள் இருவரும் விசாரணை செய்வதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது வழக்குகளையும் பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் உச்சநீதிமன்றம் விசாரணை தொடங்கலாம் என்று அறிவித்தால் அல்லது தீர்ப்பு வழங்கினால் நிச்சயமாக தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாகும். அதற்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஆளுநர் யார் என்று ரவி அவர்கள் இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். செந்தில் பாலாஜி அவர்கள் மூலமாக தமிழகத்தில் ஆட்சி கலைத்து விடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மையை கூறாமல் நாட்களை கடத்தி கொண்டிருந்தார். தற்பொழுது எங்களுக்கு சொந்தமான நிறுவனங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டு பல்வேறு கோடிகளும் பல்வேறு ஆவணங்களும் தற்போது சிக்கியிருப்பதும் பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்கது. ஸோ இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.